ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் அனிமீஸ் வரும் போட சேனல். நீங்கள் நம்ம பார்க்க இருக்க அனிமி தி தெட்ரா ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 5 தென் நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஃபேமிலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், அப்பா அம்மா அப்புறம் ஒரு பையன். ஸோ அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த பையனுக்கோட பர்த்டேனால அவனுக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் வாங்கலாம்னு சொல்லி தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு சடனாக ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீ ஆஃபீஸ்க்கு கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் ரொம்ப அழுகுறான், அப்பா நீங்க போகாதீங்கப்பா, என்னப்பா நீங்க இப்படி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, டேய் கோச்சிக்காதரா, இந்த மாதிரி எனக்கு வேலை வந்திருக்கு, அதனாலதான் அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவும் நீயும் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஆமாப்பா நம்ம அவங்களோட அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளை விட அவருக்கு நிறைய வேலை இருக்கு, சரியா, அதனால நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். என்னங்க நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னோடனே, ஏன் நீ இப்படி சொல்ற அப்படின்ட்டு, நீ சொன்னது தப்பு அப்படிலாம் இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட போறான். லிஃப்ட் கிட்ட போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம், என்ன இவ இப்படி பேசுறா, பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல அப்படின்னு அந்த பையன் அழுதுகிட்டே அவங்க அம்மாவும் 2 பேரும் பாக்குறாங்க. லிஃப்ட் அப்படியே மூடுது. மூடுறப்ப அவன் யோசிச்சுட்டு இருக்கான், என்னன்னா இவங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், வேற யாருக்காக நான் உழைக்கிறேன், நான் பகலா உழைச்சிட்டு இருக்கேன், என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ற லேடி கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. சொன்னோன்னு என்னடா அவ லூசா இருப்பா போல இருக்கு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, அவ பாடு கண்டிப்பான்றா. அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா லிஃப்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே, அவரை தவிர கொஞ்சம் பேர் இருக்காங்க உள்ள. என்னன்னா, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, உங்களோட என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது சொல்லிருங்க, உங்களோட ஃப்ளோர் என்னன்னு சொல்லிருங்க, நாங்க எல்லாரும் இறக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறப்போ, சரி மேல பாக்குறான் எந்த ஃப்ளோர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த லைட்டுமே எரியல. அதாவது பேஸ்மெண்ட் 2 வரைக்கும் இருக்கு, ஆனா எந்த லைட்டுமே மேல எரியல. சரி அது ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ B4 வந்துருச்சு, இறங்குறவங்களா இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, B4 மேல இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா இருட்டா இருக்கு அந்த ஃப்ளோரே. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளில போறாங்க. நம்மளோட அந்த அப்பா உள்ள இருக்காரு, அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ற லேடி உள்ள இருக்கு. எல்லாருமே வெளில போனாலும் இவனுக்கு எதுவுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் லிஃப்ட் மூடி இருக்கு. திருப்பி அடுத்த ஃப்ளோர் போகுது, என்ன நடக்குது இங்க, ஒருவேளை இது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் இருக்குமா, என்ன கதைன்னு தெரியல, இவ்வளவு இருட்டா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கப்போ இப்போ என்ன ஃப்ளோர் வந்திருக்குன்னா B13 அப்படின்னு சொன்னோன்னா, B13 திறந்து பார்த்தா ஒரு ரெட் கலர் லைட்டிங் தான் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே. என்னது இது இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் ஓடி வருது. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருது. அந்த உருவத்தை பார்த்தோன்னே இவருக்கு செம்ம பயம், ஐயோ யாரா அவன், எங்கிருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயம். டக்குன்னு லிஃப்ட் மூடுது. மூணுனோடனே இவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்றான், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நீ இந்த மாதிரி பண்றப்போ எனக்கு என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கரெக்டா நான் எந்த ஃப்ளோர்ல ஏறணும் அங்கேயே இறக்கி விடு, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கிறப்போ அந்த பொண்ணை போய் தொட வரப்போ உனக்கு பார்த்தா அது பொம்மை மாதிரி இருக்கும். விக்கு வச்சுட்டு ஒரு துணியெல்லாம் போட்ட ஒரு பொம்மை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொம்மை. இதை பார்த்தோன்னே உனக்கு என்னடா அதுன்னு சொல்லி பயங்கரமா வரும். அப்போ அந்த லிஃப்ட் திறக்கிறப்ப அவன் இதுக்கு முன்னாடி எந்த ஃப்ளோர்ல இருந்து போனான், அந்த வைஃப் அப்புறம் அவன் பையன், இவங்க 2 பேரும் இருக்கிற ஃப்ளோர்ல இருந்துச்சுல, அந்த ஃப்ளோர் ஓப்பன் ஆகும். அப்பா நான் சேஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். உள்ள வந்துட்டு பாக்குறப்ப என்னன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் யாருமே இல்ல, இப்பதானே போனோம், அதுக்குள்ள யாருமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா லைட் ஒண்ணு ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அதாவது என்னன்னா, நாங்க இப்போ ஸ்டோரை க்ளோஸ் பண்ண போறோம், நீங்க இவ்வளவு நேரம் ஷாப்பிங் எங்களுக்காக பண்ணதுக்கு, எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த லிஃப்ட் லேடி, ஆப்ரேட்டிங் லேடி வந்து திருப்பி ஏஞ்சிட்டு அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்றான். க்ளோஸ் பண்றது இவங்க பாக்குறான். அப்போ அவ சொல்றா, இந்த மாதிரி உங்களோட தனிமையான நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோன்னு இவனை சுத்தி அப்படியே இருட்டு வந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஹரிகரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு போட சேனல்.